3 சாமியும் வந்துட்டு ஒன்று சேருவாங்க. மலைக்கோட்டை, அதுக்கப்புறம் ஒரு சர்ச் இருக்குது இங்கே திருச்சியில், அதுக்கப்புறம் இந்த தர்கா. 3 மதமும் ஒன்றா சேரும். அந்த ஒரு இடம் தான் இது. லோ ப்ரைஸ் தான், எதுவுமே வந்துட்டு அப்படியே அவ்வளோ ரேட்லாம் இது. வந்து இந்த சுடுகாடுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து இங்கே தான் இந்த சாஞ்சில் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் திருச்சியில் நத்தசா பிள்ளையாசில் தான் இருக்கேன். இங்கே நான் அதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் திருச்சி ராய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களை பார்த்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி நான் வந்து அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்காரு. என்னை வந்து வீட்டில் வந்து கால் பண்ணிட்டு, டேய் வாடா ஷூட் எடுக்க போகணும், எனக்கு வந்து ஒரு சார்ஜ் வீடியோ வந்து நம்ம ரிச்சுவல் சகடமே சரியில்லை, ஸ்டார்டிங் நாய் குலைக்குது. இன்றைக்கி வந்து ரிச்சுவல் சேனலில் வந்து ஒரு சார்ஜ் வீடியோ ஒன்று எடுக்க போகணும்டா வாடான்னு சொல்லிட்டு கேமரா பேக்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அதுக்காண்டி வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நத்தசா பிள்ளையாசில் வந்து இன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்காண்டி வந்தால் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு இருக்காரு உட்காந்து. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒரு சாப்பிட்றத ஒரு விலாகாக வந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ எடுக்கிறான்னு சொன்னார்ல, அதை வந்து அவர் சேனலில் வரும். சேனலில் வந்து அவர் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுவார். அதை போய் நீங்கள் என்னென்ன போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அவர் வந்து சாப்பிட்டு இருக்காரு. அந்த வீடியோ வந்து நம்ம வந்து தொடர்ந்து போய் பார்ப்போம். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். கமெண்ட் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி 143 எடிட்டர் ஏகே மிஸ்டர் ஏகே. ஹை காய்ஸா, இவன் தான் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏகே. நாங்கள் வந்து ஏகேன்னு கூப்பிடுவோம் காய்ஸ். இப்போ வந்து அண்ணன் வந்து உள்ளே வந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அவங்களாம் நம்ம போய் பார்க்க போகிறோம். பஸ்ஸு பயங்கரமாக இருக்கியா? இந்த ஹோட்டல் நல்லா தான் இருக்குது. ஹோட்டல் பெருசாக இருக்குது, பட்டு என் வாய் சும்மா இருக்காது. கிளப்பாது. ஓடிடுவோம். சாப்பிட கூப்பிட்றாரு பாரு கைஸ். உள்ள இந்த சகடமே சரியில்லை. ஒரு மணிக்கு. ஆமாம், டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய மணி எத்தனை? பல கடையெல்லாம் இருக்குது. பல கடை மணியை பாருங்க. பேய் சுற்றுற டைம் நாங்கள் சுற்றுற டைம் ஒரே டைமாக இருக்குங்களா பார்த்துக்கோங்களேன். இன்னும் ஆஃப் ஆயிடுச்சு. இதான் பார்த்தீங்கன்னா திருச்சி நத்தசா பிள்ளையாசில் தர்கா 24 hours. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கடை வந்து பார்த்தீங்கன்னா 24 hours இங்கே வந்து கடை இருக்கும். ஆமாம், நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே வந்து சாப்பாடு கிடைக்கும் உங்களுக்குலாம். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதான் ஒரு ஹோட்டல் தான். சூப்பராக இருக்கும் இங்கே சாப்பாடு. இந்த ஹோட்டல் தான். அது வேற ஒன்றும் இல்லை. எதுக்கு எடுக்கிறீங்க? திடீர்னு கேமரா எடுத்து காசு பயந்துட்டாரு. எதுவும் ஃபுட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றாங்களா? ஆமாம், முன்னெல்லாம் பார்த்துருப்பீங்க ஏகேவை திருச்சி 143 சேனல் எடிட்டர் இவர் தான். பயங்கரமாக ஹெட்செட்லாம் போட்டு கேட்பீங்களா, அந்த சவுண்ட் போனால் கொடுக்குற தலைவர் தான். அவன் அங்கங்கே கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அள்ளு விட்டுரும், அப்படியே பயம் வந்துடும். சரி, நான் ஒன்றுக்கு போயிட்டேன்டா ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்து. பார்த்தீங்கன்னா அந்த தர்கா பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். பெரியலாம் ஓட்டுவாங்க. இப்போ அண்ணன் போகிறது எல்லாமே அப்பான பிளேஸு. இந்த தர்கா, இந்த பேய் ஓட்டுற இடம், அதுதான் தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல. சாப்பிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரைஸ் எங்களை விட்டுட்டு அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நல்லா போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டான். எடிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தான். ஆமாம் கைஸ், கம்பெனிக்கு ஆள் என்ன சொல்கிறீங்க? கம்பெனிக்கு ஆள் இல்லை சொல்லி நீ பிரியாணி சாப்பிடான்னு வந்த
ரைட் விடு அதோட நிப்பாட்டிக்கணும் ரொம்ப பேசுறது இங்கே தான் கடை லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு இருக்கேன் அதான் நீங்க வண்டி வண்டி நிற்கிது ஆளை காணோம் இது பாரு தலைவர் பற்றி அவன் உட்காந்து விட்டு சாப்பிட்றாரு அண்ணா ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பீஃப் சொல்லுங்க என்னண்ணா வாங்கிருக்கீங்க பிரியாணி நீங்கள் ஃபோனில் பிரியாணி வந்துட்டு அடுத்த வீடியோவில் பிரியாணி வரும். இந்த வீடியோவில் வந்துட்டு பீஃபு அண்ட் வந்துட்டு தோசை அண்ட் பரோட்டா இந்த ஹோட்டலில் ஃபேமஸான பீஃப் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்போ வந்தாலுமே 2-3 சாப்பிட்ருவேன். வீட்டில் ஆக்கினாங்கன்னா வாயை கூட வைக்க மாட்டேன் அதில். ஆனால் இங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என் உடம்பை பார்த்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே. அந்த மாதிரி சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்ற பையனாக இருந்தால் நல்லா சாப்பிட்டு உடம்பு வச்சுருந்தேன். ஆனால் வந்துட்டு இந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால இங்கே சாப்பிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா தோசையா நீ என்ன சொன்ன? எங்களுக்காக இருக்கா? அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பரோட்டா சொல்லியிருக்கேன், பரோட்டா சொல்லியிருக்கேன். ஆமாம், வேறு என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு ரூபாய் ரைஸ் உங்களுக்கு கேமரா பிடிக்க நான் சாப்பிட போகிறேன். அந்த கடையை காட்டுங்களா? இங்கே போ ஒரு பரோட்டா ஏற்றுறடா, அதெல்லாம் காமிக்கலாம்டா. என்ன பண்ணிடுறீங்க? லால்ச்சாவா? லால்ச்சா பண்ணிட்டு இருக்காது. எப்போ போய் ரெடி ஆகும் சாப்பாடு? குஸ்காக்கா பிரியாணிக்கா? பிரியாணிக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாய் வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு லால்ச்சா. எவ்வளோ இந்த கடை எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எத்தனை நாள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. கடை 40 வருஷமாக நம்ம கடை ஓப்பன் பண்ணி 40 வருஷம் ஆச்சு. இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே வந்து இங்கே விலை குறைவாகவும் நல்லா தரமாக இருக்கிறதுனால இங்கே விரும்பி வந்து சாப்பிட்றாங்க. வெளியூரில் இருந்தும் வர்றாங்க, பொதுமக்கள் வந்து சாப்பிட்றாங்க. 24 ஹவர்ஸ் இருக்குமா பாய் கடை? 2:30-3 மணி வரைக்கும் 2:30-3 மணி. அதுக்கப்புறம் மீண்டும் கடை காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட். பாய்ஸ் ஆனால் இங்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ணா வந்து இங்கே மோஸ்ட்லி வந்து இங்கே தான் அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க. நைட் டைமில் இந்த 1 மணி 2 மணிக்கெலாம் அதிகமாக வந்து இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. அதுவும் மக்களும் அதுவும் நைட் டைமில் வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. தர்கா பக்கத்தில் இருக்குது இந்த கடை. கிட்டத்தட்ட வந்து 40 வருஷமாக வந்து ரன் ஆகிட்டு இருக்குது இந்த கடை. மட்டும் இல்லாமல் இது லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி நத்தாசாப்பாளையம் சொல்லிட்டு உள்ளே ஸ்டார்டிங்கில் நிறைய கடைங்க இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ரோடு வந்து லெஃப்ட் லைட்டாக கட் ஆனீங்களே இந்த கடை நேம் என்ன பாய்? அப்துல்லா. கடை நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல்லா வச்சுருக்காங்க. உள்ளே வந்து கேட்டிங்கன்னா அப்துல்லா கடை எதுன்னு கேட்டிங்கன்னாலே சொல்லுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாமே. வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் ஆகும்? ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டுருக்குறாங்க. ரெடி ஆகிடுச்சாங்க, பார்சல். இப்போ கடையில் என்னென்ன ஸ்பெஷலு அதெல்லாம் சொல்லிடுறாங்க. ஸ்பெஷல் வந்து பரோட்டா நம்மள்ட்ட வந்து ஸ்பெஷலாக இருக்குங்க. பரோட்டா, தோசை, சப்பாத்தி, குஸ்கா, பிரியாணி. பிரியாணி எக்ஸ்ட்ரா வந்து சிக்கன். நைட்டு எத்தனை மணிக்கு வந்தால் பிரியாணி கிடைக்கும்? பிரியாணி 1 மணிக்கு வந்தாலும் பிரியாணி 1 மணிக்கு வந்தாலும் கிடைக்கும். அப்பயே போட்டு அப்பயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரெண்டாவது நம்மள்ட்ட ஸ்பெஷல் வந்து முயல் கறி, முயல் கறியா? காடை, முயல் காடை, சிக்கன், பீஃப், செவரொட்டி, தலைக்கறி, மூளை, ஈரல் எல்லாமே ஆல் வெரைட்டியும் வச்சுருக்காரு. A to Z. இங்கே காய்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் வெரைட்டியும் இருக்குது A to Z. நீங்கள் முயல், தலைக்கறி, சிக்கனு, பீஃபு, முயல் கறிலாம் சாப்பிட்டதே இல்லை. இங்கே தான் வந்து ட்ரை பண்ணணும். அண்ணன் தான் பில்லு போட போகிறாரு. முயல் கறி இருக்கானோ? ஆனால் பார்க்க வந்து சின்ன கடை மாதிரி தான் இருக்கும், ரோட்டு கடையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன தான் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டாலும் அதுவும் இந்த அளவுக்கு வந்து வராது. ஸோ வந்து வாங்க வந்து பாய் எனக்கு ஒரு 2 பிரியாணி பாய். 2 பிரியாணி சொல்லியாச்சு. அப்புறம் போயிட்டு இங்கே இல்லை அபான போயிட்டு சாப்பிட்ற மாதிரி வாங்க சார். ஓகே சாப்பிடுது அப்படியே பாரு. டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் இந்த இடத்துல பொறுத்தளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா 4 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இங்கே தான் சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் தேட்டரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். LA சினிமான்னு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் அந்த தேட்டரு. அங்கேருந்தான் வந்துட்டு இங்கே நைட்டு சாப்பிட வருவோம். ஏன்னா நைட்டு வந்துட்டு தான் எங்கேயுமே ஹோட்டல்ஸ் இருக்காது. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போவோமே. அதுக்கப்புறம் இந்த கோஸ்ட் வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து நம்ம நைட்டு தானே நம்மளோட வேலையை ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு தேடுறது அலையிறது இதான் நம்ம வேலையை. அதுக்கப்புறம் நைட்டு தான் நான் சாப்பிடுவேன். அப்போ வந்துட்டு
இந்த ஹோட்டல் நான் சஜஸ்ட் பண்ணி பசங்க எல்லாத்தையும் இங்கே தான் கூப்பிட்டு வருவேன் எப்பயுமே. ஜாகிரா ஒரு தடவை வந்துட்டு இங்கே சாப்பிட்டுட்டு பயங்கரமாக இருக்குது, இந்த இடத்த வந்து vlog எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், சரி ஓகே நம்மளும் பிரியாணி வாங்குகிறோம், இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு கண்டென்ட் பண்ண போகிறோம், அதுவே பிரியாணி வாங்குகிறோம், நீனும் vlog எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பழமையான ஒரு இடம். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு பள்ளிவாசல் ஒரு தர்கா. கிட்டத்தட்ட இதுக்கு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. திருச்சியை பொறுத்தளவுக்கு திருச்சியில் ஃபேமஸான இடம்ன்றது ஒன்றில் வந்துட்டு இந்த இடமும் கூட. ஏன்னா மூணு சாமியும் வந்துட்டு ஒன்று சேருவாங்க. மலைக்கோட்டை, அதுக்கப்புறம் ஒரு சர்ச் இருக்குது இங்கே திருச்சியில், அதுக்கப்புறம் இந்த தர்கா, 3 மதமும் ஒன்றா சேரும். அந்த ஒரு இடம் தான் இது. இந்த தர்காவுக்கு பக்கத்துலேயே இந்த ஹோட்டல் இருக்கும். எப்பயுமே பயங்கரமாக க்ரௌட் இருக்கும். இன்றைக்கி என்னன்னு தெரில, ஜாகிரா vlog எடுக்கிற வந்தனால அன்றைக்கி ஒரு க்ரௌடுமே இல்லை சுத்தமாக. இந்த ஹோட்டல் மாஸ்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், குட்டி மாஸ்டர், இங்கே வாங்க மாஸ்டர். இவர் தான் வந்து இந்த ஹோட்டலோட மாஸ்டர், புரோட்டா போகிறது எல்லாம் வருகால மாஸ்டர் கேட்குறா தம்பி. ரொம்ப அருமையாக புரோட்டா போகிறா. உன் நேம் தான் போய் சொல்லிடுவோம். நேம் கலாம், அப்துல் கலாம். கலாமா? அப்துல் கலாம். ஜாகிரா ஓகே, எனக்கு பசிக்குது கைஸ். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஓகே, அங்கிட்ட வரும் உங்கள்கிட்டா கை கலாம். ஓ, அந்த பழக்கம் இருக்கா? அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கா? நம்மளுக்குலாம் அந்த பழக்கம்லாம் இல்லை. என்னண்ணா என்னண்ணா இருக்கு? புரோட்டா தானா? புரோட்டா இருக்கு, தோசை இருக்கு. ஏய் நைட்டு வீட்டில் ஒரு சாப்பிட்டேனே. உண்மையோடா என்னடா இருக்கு? நீ வாடா, சாப்பிட்றதுக்கு என்னடா இருக்கு சொல்றா. வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. 2 பேரும் வெக்கப்படுறாங்க. ஆர்டர் சொல்றா. அப்போ அண்ணா என்னண்ணா இருக்கு சொல்லலாம். வாணா இங்கே நம்ம பேசணும். வாணா என்னண்ணா இருக்கு சாப்பிட? முட்டை இருக்குது, முட்டை போட்டா இருக்குது, முட்டை வீச்சு இருக்குது, பீஃப் கொத்து, சிக்கன் கொத்து, காடை கொத்து, ஈரல் கொத்து, காடை கொத்து, முட்டை லாப்பா, முட்டை வீச்சு, முட்டை குஸ்கா, பீஃபு, காடை, சிக்கனுக்கு, முயல், அவ்வளோதான். ஓகே, அது இல்லாமல் எட்ஸட்ரா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வந்து இந்த டிக்கா, அப்புறம் இந்த குழம்பு கலக்கி, அதெல்லாம் நிறையவே இருக்கீங்க. வந்தீங்கன்னா செம்மையாக சாப்பிட்டு, அதுவும் ரொம்பவே லோ ப்ரைஸ் தான். எதுவுமே வந்துட்டு அப்படியே அவ்வளோ ரேட்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப பசீர் பாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா பசீர் பாய் எப்பயுமே பார்க்கலாம். பசீர் பாய் பார்க்கலாம். இந்த குட்டி பிஸ்கா இருக்காம பாருங்க, இவனையும் பார்க்கலாம். இவன் வருங்கால மாஸ்டர். ஆமாம், இவர் வந்துட்டு இப்போ லைவ்ல இருக்க மாஸ்டர். இதுக்கு முன்னாடி யார் மாஸ்டர் வந்தனா? அவர் இன்னொருத்தரா? இங்கே உள்ளே இதே மாதிரி ஒருத்தர் இருப்பானே பையன். ஆனால் சப்ஸ்கிரைபர் தான் இந்த பையன். அப்படியா? கிருமி அவர் பேரு. பயங்கரமா இருக்கே கிருமி. இவன் பேரு? இவனுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க பாய்? அவனுக்கா உருளைக்கிழங்கு. இவனுக்கு பயங்கரமா இருக்கு. கிடைக்கு சந்தோஷம் எங்களுக்கு. இந்த ஹோட்டலோட டேஸ்ட்னால தான் நான் vlog எடுக்க சொன்னதே. நல்லா இருக்கும். இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியணும். நிறைய பேத்துக்குன்னா வெளியூர்ல இருக்கவங்களுக்கு சொல்றேன். ஏன்னா திருச்சியில இருந்துட்டு யாருக்கு தெரியாம இருக்காது, கண்டிப்பா தெரியும். வெளியூர்ல இருக்கவங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான். நீங்க வந்து 2 நாளா வந்து எப்பயுமே வருவோம் போய். நான் இந்த ஹோட்டல் தான் கும்பலாம் அது நம்மளுக்கு உள்ள இருந்த சாப்பிடலாம். கண்டிப்பா சாப்பிட்டு சபலம் பண்ண உங்களுக்கு கண்டிப்பா சாப்பிட்டு வாங்க, நாங்களாம் கவனிச்சிடலாம். ஓகே கைஸ், இதோட நாங்கள் இந்த vlog அப்படியே ஜாக்கிரா வந்துட்டு இன்னும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறாங்களாம். தலைவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் திக்கிறான், வேறு எதுவும் இல்லை. அதனால் நம்மளே பேசிடலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, அவன் சேனலில் நான் பேசிகிட்டு இருக்கேனே. ஜாக்கிரா நீ சொன்னால தான் பேசிகிட்டு இருக்கேன். சாரி உன் கண்டத்தில் நான் பேசிகிட்டு இருக்கிறது. சாப்பிட்டு வரேன், சாப்பாடு தான் முக்கியம். அவன் சாப்பிட்றதுல ஃபோக்கஸாக இருந்துட்டு இருக்கானே தவிர கண்டென்ட்டில் ஃபோக்கஸாக இல்லை. பாய், ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இப்போ என்ன பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கா? இது எப்போ? இது வந்து மார்னிங். சூப்பர். ஓ, மார்னிங்கே பிரியாணி இருக்குமா? பிரியாணி இல்லை, இது வந்து டிஃபன் ஐட்டம் தான். டிஃபன் ஐட்டம். ஓகே. இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு. ஓகே, நம்ம பிரியாணிலாம் உண்டா வேணும்? சிக்கன் பிரியாணி பண்ணி. ஓகே. சிக்கன் பிரியாணி. ஆமாம் கைஸ், நான் இப்போ சிக்கன் பிரியாணி வாங்கினேன். இந்த டைமில் நான் சிக்கன் பிரியாணி வாங்கினேன். எப்பயுமே பிரியாணிலாம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். குஸ்கா, பிரியாணி அண்டு டிஃபன் ஐட்டம் எல்லாமே A to Z எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ப்ரைஸ்லையும் கிடைக்கும். கண்டிப்பாக வந்துட்டு
அதுக்கும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எதாவது டிஸ்கவுண்ட் இருக்கான்லாம் கேட்டுறாதீங்க, அப்போல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து ஃபுட்டு, அதனால் டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக நீங்கள் போகலாம், அவ்வளோதான். ஓகே பாய், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. நன்றி, நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. தயிர் வந்தால் அப்படியே போகிற வரல கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. பிரியாணி சொல்லியாச்சா? பிரியாணி சொல்கிறேன். பிரியாணி பார்த்துருந்தேன் ரைஸ் 2 பிரியாணி டேஞ்சரான பிளேஸில் போய் உட்காந்து சாப்பிட வைப்போம். அது கேமரா போய் பார்த்துக்கலாம். அதாவது லெக் பீஸ் இருக்குல்ல, லெக் பீஸ் தான் நமக்கு. அடுத்த என்னது இந்த வீடியோவா? இந்த வீடியோ எப்படா போடுவேன்? அடுத்த வாரம். திங்கக்கிழமை திங்கக்கிழமை. கைஸ் பிரியாணி 220 ரூபா, 2 பிரியாணி வாங்கியிருக்கோம். நீங்கள் என்ன காத்திருக்கோம். பாதி பிரியாணி பேய்க்கு பேசிட்டு இருக்கேன்ல. என்ன தைரியம் இருந்தா நீ வேற என்ன பண்ற? இர்ராஸ் உனக்கு அவ்வளவுதாண்டி மரியாதை. இந்த கூகுள் மேப் தொல்லையும் இவ தொல்லையும் தாங்க முடியல கைஸ். எங்க போனாலுமே சாவடியாடு என்ன போட்டு. கைஸ் இது வந்து இவன் கண்டென்ட் இல்ல, என் கண்டென்ட். பிரியாணி 220 ரூபா. ரோட்டா பாருங்க 380 ரூபா வந்துருக்கு. கொஞ்சமா சாப்பிடணும், போட்டு அள்ளி அள்ளி பூ கொட்டிக்கிட்டே இருந்தா அப்படிதான். நல்ல சாப்பாடு எவ்வளோ காசு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இதே நீ 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு என்ன வாங்குவ, மிஞ்சி போனால் ஒரு பரோட்டா வாங்குவ. ஒரு பரோட்டாக்கு எவ்வளோ போடுறான் பில்லு? அதுவும் 10 ரூபா போடுறான். 10 ரூபா 25 ரூபா போடுறான் ஒரு பரோட்டா. வாங்க அன்னைக்கு 2 பரோட்டா. ஓகே, நான் 6 மாசமா கோமால இருந்தேன், அதனால தெரியல. வேற என்ன? ஓகே, 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்றா கூட்டு போங்க. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒன்றா கூட்டு போங்கண்ணே. நல்லா இருக்கே. ஆனால் போனேன் நானே கஷ்டத்துல லைட் இங்கிட்டு இருக்கு. கேமராமேன் டாப் லைட் கேமராமேன் வந்து கொஞ்சம் லைட் ஆன் பண்ணுங்க. டாப் லைட்டு உனக்கு கொடுத்தேன், அதை இருக்கிறதே மறந்துட்டாங்க பாருங்க எல்லாருமே. இது எதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் மூஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அவங்க கொஞ்சம் வேலை பார்க்க விடலாம். நம்ம இங்கே வந்துடலாமா? இங்கே வந்து பேசலாம். அப்புறம் கோமாயிட்டு சோத்துல வந்துரு. ஓகே கைஸ், ஃபைனலி நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸுக்கு போகிறோம். அது ஆல்ரெடி அவங்கள்ட்ட சொல்லிட்டோம், சுடுகாடுக்கு போகிறோன்ட்டு. இப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துருமா? அது பிரியாணி முக்கியம். அமைதியாக இருந்த பிள்ளை பிரியாணி முக்கியம் இருக்குது. பிரியாணி இது கையில் வச்சுக்கிறா சாதிக்கு. அண்ணா ரெடியாண்ணா? கேமரா பேங்கண்ணா? கேமரா பேக் அண்ணா ரெடியாண்ணா? ரெடி போகலாம். கைஸ் எல்லாருமே ஜாக்கிரான் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம். அண்ட் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச உங்களோட குறைகள் அண்ட் நிறைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அதே மாதிரி ஏகேஎன் சேனல் ஆரம்பிச்சிட்டான். அண்டு பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா சாதிக்னு சொல்லிட்டு சாதிக் பாஷா, இவரும் வந்துட்டு ஒரு சேனல் வச்சிருக்காரு. இவர் யாருன்னா ஜாக்கிரானோட உடன் பிறந்த தம்பி. ஆனால் அப்படி இருக்க மாட்டாங்க, பார்த்தா அப்படி தெரியாது. கையில் 2 அருவா கொடுத்தா வெட்டிக்கிற நிலமையில இப்போ இருக்காயே. 2 பேருக்குள்ள பகை ஓடிட்டு இருக்கு. ஸ்கூலில் இவன் கோத்து விட்டானா இவனை. அதனால வந்துட்டு இவன் மேலே பகையாகவே இருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியல, நினச்சா பயமா இருக்கு. அதனாலதான் வண்டியை வந்துட்டு நான் இவனை ஏற்றிட்டு வந்துட்டு இவனை ஏற்றிட்டு 2 பேரும் ஒன்றா வர விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கவுத்து விட்டுருவாங்க 2 பேருமே. அதனால சேஃப்டியாக இருக்கணும். ஆமாம் கைஸ், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜாகிரானுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை டம்மு டம்முன்னு 4 ஆட்டை ஆட்டி விட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, 4 ஆட்டு ஆட்டினா அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும்ல. ஒரே ஆட்டு ஆட்டுறதாட்டுறீங்க, ஒரே ஆட்டுங்க. அதுக்கு மேலே ஆட்டாதீங்க பெல் பட்டனை. நீ ஏன்டா 18% சொல்லலைங்க. சாரிங்க, தப்பா பேசுதுண்ணா, சும்மா இல்ல கைஸ். அந்த பெல் பட்டனை ஒரு டச் பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான். மத்தபடி வேற வரலடா இல்லைங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண என்னையே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சாவடிக்கிறான். எத்தனை ஐடியில தான் இவனை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது? இதெல்லாம் 3 மெயில் ஐடி மாத்திக்கிறான். இவன் 4 மெயில் ஐடியில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கான். நான் 3 மெயில் ஐடி. இதோ அவன் தம்பி 8 மெயில் ஐடியில பண்ணி வச்சிருக்கான். இவன் 6 மெயில் ஐடியில இருந்து சப்ஸ்கிரைப் இவன் சேனல்ல பண்ணி வச்சிருக்கான். அதனால நீங்க கொஞ்சம் பண்ணி விடுங்க ப்ளீஸ். நல்ல கண்டென்ட் கண்டிப்பா நீங்க ஒரு 6 கேட்டீங்கன்னா நீங்க போட்டுருங்க. ஆமா, நல்ல உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கண்டென்ட்லாம் கண்டிப்பா பண்ணுவான். நீங்க என்ன சொன்னாலும் பண்ணுவான். அதுக்குன்னு சொல்லி. ஓகே கைஸ், எலிபெஸ்ட் சேலஞ்ச் கொடுங்க. ஓகே கிளம்புவோமா? ஓகே கைஸ், உங்களை நான் அந்த இடத்துக்கு போய் சந்திக்கிறேன். பாய். தண்ணி பாட்டில் வாங்க கொடுங்க. 2 லிட்டர் வாங்கலாமா 1 லிட்டர் வாங்கலாமா? 1 லிட்டர் போதுமே. இன்னும் குடிக்க வேணும். 1 லிட்டரே போதுமா? 1 லிட்டர் போதும். ஆஃப் தான் இருக்கு. சரி கொடுங்க. கொடுங்க. அந்த கிருஷ்ண இருந்து போட்டுக்கலாம். அது இது கூலிங் இல்லாமல் இல்லை. கூலிங் இல்லாமல் இல்லை அது. கைஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஜூஸ் கடை. நல்லாவே இருக்கும் ஜூஸ், சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆமாம், வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நதாசா பள்ளிவாசல் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் கடை, ஃபஸ்ட்டு கடையாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.
ஓகே, இப்போ வந்து தண்ணி பாட்டில் வாங்கிட்டேன். இப்போ என்ன வேலைன்னா டேரெக்டாக போகிறோம், அங்கே மீட் பண்ணுறோம். இது வந்து ஓன் சேனலுக்கு தானா? எடுத்துட்ட வச்சுக்கோ. ஓ எடுத்துட்டு நல்லா இருக்கு. இப்போ வந்து என் அண்ணனுக்கு நீ ஒரு பிஜிஎம் பண்ணணும். அதெல்லாம் இல்லை, பழைய மியூசிக்கா என்ன வயசுக்கு அந்த தர்மம் பண்ணுவாங்க. அடி கட்டி ஓகே, பாய் பாய், டேக் கேர், டாடா, லவ் யூ லவ் யூ லவ் யூ. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் காய்ஸ். காய்ஸ் ஒரு வழியாக நாங்கள் வந்து அந்த சுடுகாடுக்கு வந்துட்டோம். இந்த சுடுகாடுலாம் நாங்கள் வந்து சார்ஜ் வீடியோ வந்து எடுக்க போகிறோம். இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூஸாக ரிச்சுவல் ரஹ்மான் அப்படிங்கிற சேனலில் வந்து கண்டினியூஸாக அந்த வீடியோ வந்து தொடரும். மறக்காமல் போய் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அந்த வீடியோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. கண்டிப்பாக அந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். பை கைஸ்.